அமைச்சர் சொல்றாரு 27ஆம் தேதி நீங்க போட்ட வழக்கு இருக்குதுன்னு சொல்லி, அந்த வழக்கின்ற முடிவு வரைக்கும் தங்களால எந்த ஒரு தீர்மானமும் எடுக்க முடியாது, தங்களால எந்த ஒரு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை வர முடியாதுன்னு சொல்றாங்க. சோ இந்த வழக்கு என்ன, வழக்குல என்ன நீங்க கேட்டிருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு? இது சம்பந்தமா நாங்கள் என்னன்னா, இந்த வழக்கு நாங்கள் எங்கட கரவல சங்கம், மாடல் கரவல சங்க உரிமையாளர்களால இந்த வழக்கு நாங்கள் அங்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. என்ன பிரச்சனைனா, இப்ப நீங்கள் கேட்டதுக்கு இணங்க நான் இப்ப பதில் சொன்ன எங்களுக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே தவறாகத்தான் இருக்குது. இதை எந்த மூலம் இதை நியாயப்படுத்துறது தெரியாத ஒரு கட்டம் எங்களுக்கு இருந்த பட்சத்தில் நாங்கள் அதை நீதிமன்றம் நாடி நீதிமன்றம் மூலம் இதை நாங்கள் தெரியப்படுத்துவோம் என்ற ஒரு கொள்கையோடு தான் நாங்கள் நீதிமன்றம் நாடினாங்க. ஆனால் நாடின போதும் எங்களுக்கு முதலாவது தவணையாக நீதிமன்றத்தில் கூப்பிட்டு வழக்கு விசாரணை செய்யப்பட்டு 2வது தவணை எங்களுக்கு வழங்கப்பட்டது. 2வது தவணையில நீதிபதி அவர்களால் கூறப்பட்டது, நானும் அங்கிருந்து போயிருந்தேன். ஆனால் இங்கிலீஷில் கயத்தவே எனக்கு இங்கிலீஷ் விளங்காது. ஆனால் பிறகு சிங்களத்தில் மொழிபெயர்த்து எங்களுக்கு சொல்லவையால் உங்களுக்கு நாரா நிறுவனத்திட்ட ரிப்போர்ட் அடுத்த தவணைக்கு அரசு தரப்பால் கொண்டு வரப்பட வேண்டும். இதை சரியான முறைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை அதை கொண்டு வந்த பிறகு தான் ஒரு தீர்வை தரலாம் என்றுதான் எங்களுக்கு அதில் குறிப்பிடப்பட்டது. ஆனால் அடுத்த 2ஆம் தவணைக்கு நாங்கள் போகும் பொழுது அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு ஆதாரமும் அங்கே கோர்ட்டுக்கு வரப்படையாது. எங்கள தரப்பு மட்டும்தான் போயிருந்தது. அதனால அந்த வழக்கு அடுத்த 27ஆம் தேதிக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் இப்ப என்ன கேட்கிறோம்னா, அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு வச்சது என்று சொல்றது அல்ல. நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு வைக்கல. எங்கட நியாயத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும் என்ற ஒரு கொள்கையில தான் நாங்கள் இந்த வழக்கை நாங்கள் முன்வச்சினாங்க. இன்றைக்கு 5வது நாளா இதுல நின்று இன்றைக்கு இப்படி ஒரு இடத்தை கலைக்கிறோம்னு சொன்னார். எங்கட கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எங்களை கூப்பிட்டு ஒரு பிரச்சனையை தீர்த்து எங்களுக்கு ஒரு தீர்வு தந்தால் இந்த நிமிஷமே நாங்கள் அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்றதுக்கு நாங்கள் தயாராயிருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கு இல்லை என்றதை 100% விதமாக இந்த இடத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது பொய்யான ஒரு தகவல் பரவி கொண்டு வருது. அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு வச்சு இல்ல. இப்ப நீங்கள் கேட்ட கேள்வி மேனேஜர் எங்களை பருக்காட்டி கரவலை கல்ல பிடிங்கொண்டு வாரம் கேட்கங்களால ஏற்கலாம கிடக்கு. இதை நாங்கள் என்ன வழியில வெளிக்கொண்டோம். இப்ப நீங்கள் கேட்கறீங்க, இதை உண்மையில நாங்க சொல்றோம். ஆனா இந்த ஒரு கருத்தை கேட்டு அதிமேத ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நம்பிக்கையோட இந்த இடத்தை நம்பிய தீர்வு தரும் வரையும் காத்திருக்க நாங்கள் தயாராயிருக்கோம்.